10th மேக்ஸ். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 10th மேக்ஸ்ல சாப்டர் 1 வந்து பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா, அதாவது சாப்டர் 1ல உள்ள ரிப்பீட்டட் 5 மார்க்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஓகேவா? அப்போ என்ன அப்படின்னா அதுல வந்து எக்ஸாம்பிள்ஸ்ல உள்ள ரிப்பீட்டட் 5 மார்க்ஸ் வந்து சாப்டர் 1ஓடது பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வர்றவங்களுக்காக நம்ம சேனலோட நேம் என்ன அப்படின்னா மார்க் ஸ்கோரர் 100. ஓகேவா? நம்மளுக்கு வந்து 10th ரிலேட்டடா வந்து நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், நிறைய பிளேலிஸ்ட் போட்டிருக்கோம். அதெல்லாம் வந்து மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஒவ்வொரு பிளேலிஸ்ட்லயுமே வந்து கண்டிப்பா வந்து ஒரு வீடியோல வந்து நம்ம பிடிஎஃப் வந்து பின் பண்ணி வச்சிருப்போம். ஸோ அந்த பிடிஎஃப் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா எக்ஸாம் பேஸ்ட் கீ பாயிண்ட்ஸா இருக்கும். ஓகேவா? நீங்க கண்டிப்பா பிளேலிஸ்ட் வந்து 10th பிளேலிஸ்ட் வந்து நான் செப்பரேட்டா கொடுத்துருக்கேன். ஓகேவா? நீங்க எல்லாரும் மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஆக்சுவலா வந்து சோஷியல் சயின்ஸ்க்கு வந்து 5 மார்க்ஸ் வந்து போட்டிருக்கோம். அதே மாதிரி 1 வேர்ட்ஸ் போட்டிருக்கோம். அதாவது வித் ஆன்சர் அண்ட் வித்தவுட் ஆன்சர். அதாவது வந்து ஸ்டடி பண்றதுக்கு வந்து வித் ஆன்சர், வித்தவுட் ஆன்சர் எதுக்கு அப்படின்னா ரிவிஷன் பண்றதுக்கு நீங்க செல்ஃப் டெஸ்ட் வந்து பண்ணிக்கலாம். அதுக்காக சோஷியல்ல உள்ள 1 வேர்ட்ஸ்க்கு போட்டிருக்கோம். 5 மார்க்ஸ் வந்து மினிமம் மெட்டீரியல். அதாவது மினிமம் மெட்டீரியல் அப்ப எக்ஸாம்பிள்ஸ் கீ பாயிண்ட்ஸ் அதெல்லாம் போட்டிருக்கோம். தமிழுக்கு இங்கிலீஷ்க்கு எல்லாத்துக்கும் போட்டிருக்கோம். ஸோ அந்த பிளேலிஸ்ட்டை வந்து நம்ம சேனல்ல உள்ள பிளேலிஸ்ட்டை வந்து மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படிங்கிறது, அப்போ ரிப்பீட்டட் 5 மார்க்ஸ் பார்க்க போறோம். எக்ஸாம்பிள்ஸ்ல உள்ள ரிப்பீட்டட் 5 மார்க்ஸ். ஓகேவா? இப்போ ஆல்ரெடி வந்து நம்ம வந்து எக்ஸாம்பிள்ஸ்ல உள்ள 5 மார்க்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம மேக்ஸ்க்கு வந்து 10th மேக்ஸ்க்கு உள்ள பிளேலிஸ்ட்டை நீங்க செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கே வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். அதே மாதிரி மார்க்ஸ் ஸ்கோர் பண்றதுக்கு வந்து இந்த இந்த பிளேலிஸ்ட் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம ஏன் ரிப்பீட்டட் 5 மார்க்ஸ் பார்க்குறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து மேக்ஸிமம் மார்க்ஸ், அதாவது மோர் மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணா அதே மாதிரியா ஒரு சாப்டரை வந்து ஈஸியா வந்து குயிக்கா வந்து ரிவிஷன் பண்ணிடலாம் எக்ஸாம்ஸ்க்கு முன்னாடி. அதுக்காக தான் நம்ம என்ன போட்டுட்டு இருக்கோம் அப்படின்னா ரிப்பீட்டட் 5 மார்க்ஸ் சம்ஸ் வந்து போட்டுட்டு இருக்கோம். சாப்டர் 1க்கு வந்து இப்போ போட்டுட்டு இருக்கோம். அந்த சாப்டர் 1ல உள்ள எக்ஸாம்பிள்ஸ்ல உள்ள ரிப்பீட்டட் சம்ஸ் தான் பார்க்குறோம். அடுத்து வர வீடியோஸ்ல எல்லாம் வந்து எக்ஸாம்பிள்ஸ் ஃபுல்லா முடிச்சு அடுத்தது எக்ஸசைஸ்ல உள்ள ரிப்பீட்டட் 5 மார்க்ஸ்லாம் வந்து நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ள போலாம். இப்போ என்ன அப்படின்னா எக்ஸாம்பிள் 1.18 வந்து நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகேவா? இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தோம். இந்த அதாவது இப்ப கிவன் டேட்டா என்ன கொடுத்துருக்கோம், அப்போ 1.18ல கிவன் டேட்டா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பாருங்க. இப்போ இது என்ன அப்படின்னா இதை வந்து எப்படி ரீட் பண்ணணும்னு ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன். எப்படின்னா F is a function from R to R. இது ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்தோம். ஒரு சம்ல வந்து இந்த மாதிரி வந்துச்சு. இந்த மாதிரி வந்து மேத்தமெட்டிக்கல் நோட்டேஷனா கொடுத்திருந்தாங்கன்னா இப்ப நம்ம வேர்டிங்ஸ்ல வந்து இந்த மாதிரி வந்து நம்ம ரீட் பண்ணோம். அப்ப F is a function from R to R. ஓகேவா? இதுல R அப்படின்னா என்னன்னு சொல்லி நம்மளுக்கு தெரியணும். அப்ப R அப்படின்னா நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம பார்த்திருப்போம். Rனா அப்படின்னா ரியல் நம்பர்ஸ். ஓகேவா? நம்ம N வச்சு பார்த்தோம்னு நினைக்கிறேன். Nனா நேச்சுரல் நம்பர்ஸ், Wனா ஹோல் நம்பர்ஸ், இன்டிஜர்ஸ் அப்படின்னா இசட்னு டினோட் பண்ணிருப்பாங்க. அதாவது இவ்வளவு பெரிய இதை எழுதிருக்கு, ஷார்ட்டா வந்து NW அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. இப்ப இந்த சம்ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா ரியல் நம்பர்ஸ் அப்படிங்கறத வந்து கொடுத்திருக்காங்க. ஆறுங்கிற பிளேஸ்ல என்ன போட்டுக்கணும் நம்ம ரியல் நம்பர்ஸ். அப்போ கொடுத்திருக்க நோட்டேஷன் எப்படி ரீட் பண்ணணும்னு தெரிஞ்சிருச்சா? F is a function from R to R. ஓகேவா? அப்ப ரியல் நம்பர்ஸ் டு ரியல் நம்பர்ஸ். ஓகே, இது எப்படி டிஃபைன் பண்ணிருக்காங்க அப்படின்னா 3 ஈக்குவேஷன்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க வித் தேர் கண்டிஷன். அப்போ இந்த சைட்ல வந்து அதோட கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்கு. இப்ப நம்ம என்ன கேட்டிருக்காங்க, கிவன் டேட்டா வந்து கொடுத்திருக்காங்க, 3 கொடுத்திருக்காங்க. ஓகேவா? 3 ஈக்குவேஷன்ஸ் வித் கண்டிஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. அதே மாதிரியே இப்ப என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். எத்தனை இதுக்கு வேல்யூஸ் அப்படின்னா 4 சப்டிவிஷனுக்கு வந்து என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும், வேல்யூஸ் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ 1 by 1 வந்து நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இதை என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. F(4)க்கு வந்து வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இப்ப கொடுத்திருக்க ஈக்குவேஷன் எதோட மேட்ச் ஆகுதுன்னு பாருங்க. இப்ப F(4) அப்ப 3 கண்டிஷன் கொடுத்திருக்காங்க. அப்ப 3 கண்டிஷனுக்கும் போது ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் வந்து எந்த கண்டிஷனுக்கு கீழே, அதாவது எந்த கண்டிஷனுக்கு அண்டர்ல வருதுங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். இப்போ F(4) ஓகே. அப்ப நம்ம பாருங்க எக்ஸ் வந்து 4. அப்ப எக்ஸ் பிளேஸ்ல என்ன இருக்கு, 4 இருக்கு. அப்ப இங்க இருக்க F(x) இருக்கு. அப்ப எக்ஸ் பிளேஸ்ல என்னன்னு போட்டுக்கணும், 4ன்னு போட்டுக்கணும். ஏன்னா அதுதான் நம்ம வந்து வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். இப்போ என்ன இருக்கு அப்படின்னா பாருங்க, இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுமா, அது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது அப்படின்னா இப்ப எக்ஸ் வந்து 4 அப்படின்னா அப்போ கொடுத்திருக்க கண்டிஷன் என்ன, 3x - 2. கண்டிஷன் இது வந்து ஈக்குவேஷன். கண்டிஷன் என்னது, எக்ஸ் ஆஃப் கிரேட்டர் than ஈக்குவல் டு. இப்போ
இந்த சிம்பிள்ஸ்லாம் வந்து உங்களுக்கு தெரியல அப்படின்னா உங்க புக்லயே வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இது என்னன்னா இந்த சிம்பிள் தான் இருக்கா, கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு இருக்கா, அப்ப எக்ஸ் பிளேஸ்ல என்ன இருக்கு அப்படின்னா 4 இருக்கு. இங்க கண்டிஷன் என்ன, எக்ஸ் பிளேஸ்ல என்னன்னு போடுறோம், நம்ம இந்த இருக்கா 4 சொல்லி போடுறோம். இது என்ன சிம்பிள் இப்பதான் பார்த்தோம், கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு. அப்போ 4 கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 3 சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த அப்ப கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 3 விட கிரேட்டர் நம்பர் அல்லது வந்து அதோட ஈக்குவலா உள்ள நம்பர். அப்ப 3 விட 4 வந்து கிரேட்டர் தான். ஸோ இந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஸோ அப்ப இந்த ஈக்குவேஷனுக்கு கீழே தான் வந்து ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் வருது. ஸோ அதை வச்சு நம்ம வந்து வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். அப்ப எங்கெல்லாம் வந்து எக்ஸ் இருக்கோ அந்த பிளேஸ்ல என்ன வேல்யூ பண்ண போறோம் அப்படின்னா 4ன்னு சொல்லி நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போறோம். இப்ப கண்டிஷன் ஈக்குவேஷன்ல இருக்கு 3x minus 2. ஸோ அந்த 3x minus 2 அப்ப f of x தானே, அப்ப f of x equal to 3x minus 2ங்கிறத அப்படியே எழுதியாச்சு. எழுதிட்டு என்ன பண்ணிருக்காங்க, அப்ப எக்ஸ் பிளேஸ்ல என்ன போகணும்னு இப்பதான் பார்த்தோம், 4ன்னு சொல்லி போறேன். ஓகேவா, அப்ப இங்க பாருங்க f x பிளேஸ்ல 4 அப்படியே f of x இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், x பிளேஸ்ல 4, அப்ப f of 4 equal to 3x. x அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னா 4, அப்போ 3 into 4 போட்டாச்சு. அடுத்து என்ன இருக்கு மைனஸ், ஸோ மைனஸ் போட்டாச்சு. -2 அப்படியே போட்டாச்சு. இப்ப 3 into 4 அப்படின்னா நம்மளுக்கு என்னன்னு தெரியும், ஆஃப்ல என்ன இந்த மாதிரி பிராக்கெட் போட்டிருந்தாங்க அப்படின்னா மல்டிபிகேஷன் மீனிங். அப்ப 3 into 4 அப்படின்னா 12 வரும். அடுத்து என்ன இருக்கு பேலன்ஸ் வந்து -2. அந்த -2 எழுதியாச்சு. அப்ப 12 - 2 வந்து என்னது அப்படின்னா 10. ஓகேவா, அப்ப ஃபர்ஸ்ட் இதுக்கு f of 4 இருந்துச்சு அப்படின்னா இந்த f of 4 இருந்துச்சு அப்படின்னா என்ன வேல்யூன்னு சொல்லிட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம், 10ன்னு சொல்லிட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம். ஓகேவா, அப்ப 10ன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. அப்ப வந்து இப்ப நம்ம வந்து கண்டுபிடிச்சாச்சு. இது வந்து எந்த இன்டர்வல்ல இருக்கு அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அதாவது என்ன இன்டர்வல் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு லைன் இருக்கு அப்படின்னா அதுல நம்ம யூஸ்வலா கிராஃப்லயே பார்த்திருப்போம். ரைட் ஹேண்ட் சைட்ல என்ன இருக்கும், எக்ஸ் இருக்கும். இப்போ அதோட அதாவது ஸ்டார்டிங்ல வந்து எக்ஸ் இருந்துச்சுன்னா அது எதோட ஃபினிஷ் ஆகும் அப்படின்னா எக்ஸ் டேஷ். இதை வந்து எக்ஸ் டேஷ்னு சொல்லுவாங்க, அது எக்ஸ் காம்ப்ளிமெண்ட்னு சொல்லுவாங்க. அதாவது ஒவ்வொரு இதுலயும் ஒவ்வொரு மாதிரி வரும். இல்ல எக்ஸ் டேஷ்னு இருக்கா. இப்போ என்ன இருக்கு அப்படின்னா இப்போ எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது பாருங்க, சென்டர்ல நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் 0 தான் இருக்கும். இப்போ இது எக்ஸ்பிளைன் வந்து நம்ம கிராஃப்லயே போட்டிருப்போம். அதாவது இப்ப இப்படி இருக்குமா, இந்த மாதிரி லைன் போட்டு நெக்ஸ்ட் எப்படி இருக்கு பிளஸ் சிம்பல்ல இருக்கும். ஆனா இப்போ இதுல வந்து என்ன சொல்றோம், எக்ஸோட பிளேன் மட்டும்தான் இருக்கு. அப்ப எக்ஸ்ல வந்து சென்டர்ல 0 இருக்கும். நமக்கு இந்த சைடு ஒரு ரைட் சைடுல உள்ள குவாட்ரண்ட்ல வந்து பாசிட்டிவ் நம்பர்ஸ் இருக்கும். அப்போ பாசிட்டிவ் நம்பர்ஸ் இருக்கா, 1ல இருந்து 6 வரைக்கும் போட்டிருக்காங்க. இப்போ லெஃப்ட் சைட்ல 0க்கு லெஃப்ட் சைட்ல என்ன இருக்கும், அதாவது 0வோட லெஸ் தான் போகும்போது என்னவா இருக்கும், மைனஸ்ல வரும். ஸோ மைனஸ் வேல்யூஸ் தான் போட்டிருக்காங்க. எப்பவுமே எக்ஸ் டேஷ்ல வந்து மைனஸ் வேல்யூஸ் தான் இருக்கும், எக்ஸ்ல வந்து பாசிட்டிவ் நம்பர்ஸ் தான் இருக்கும். அப்ப சென்டர்ல என்ன இருக்கு, 0 இருக்கு. ஓகேவா, இப்ப இது எதுக்கு போடுறாங்க அப்படின்னா இப்ப நம்ம f of 4ங்கிற வேல்யூ என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம், 10ன்னு சொல்லிட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம். அந்த 10ங்கிறது எந்த இன்டர்வல்ல வருது அப்படிங்கறத பார்க்க போறோம். இப்ப இன்டர்வல் வந்து இப்ப செப்பரேட் பண்ணி இப்படி வச்சிருக்காங்க. இப்ப இந்த இன்டர்வல்ல வந்து இப்ப பாருங்க, அப்ப அந்த 10ங்கிறது எந்த இன்டர்வல்ல வருது அப்படின்னா தேர்ட் இன்டர்வல்ல வருது. ஏன்னா 10ங்கிறது பாசிட்டிவ் நம்பர். ஸோ அந்த பாசிட்டிவ் நம்பர்ஸ் எந்த இன்டர்வல்ல வருது அப்படின்னா தேர்ட் இன்டர்வல்ல வருது. ஓகேவா, அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு 4ங்கிறது வந்து தேர்ட் இன்டர்வல்ல வருது. அப்போ அதை வந்து நம்ம எழுதி வச்சுக்கணும். ஓகேவா, இந்த மாதிரி இந்த டயக்ராம் போட்டு இந்த மாதிரி மென்ஷன் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. அடுத்தது செகண்ட் சப்டிவிஷன் பார்க்க போறோம். செகண்ட் சப்டிவிஷன் என்ன இருக்கு அப்படின்னா எஃப் ஆஃப் -2 அப்படின்றது. அப்போ எஃப் ஆஃப் -2 வந்து இருக்கு. அப்ப நம்ம அதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம், இது எந்த ஈக்குவேஷன் எந்த கண்டிஷன் கீழே வருதுங்கிறத பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு, இப்ப இந்த கண்டிஷன் வந்து முடிஞ்சிருச்சு அப்படித்தானே, இந்த கண்டிஷன் வந்து முடிஞ்சு ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனுக்கு வந்துச்சு. இப்ப அடுத்தது என்னன்னா இந்த -2 வந்து எதுக்கு எந்த கண்டிஷனுக்கு ஈக்குவலா வருது அப்படின்னா இப்ப பாருங்க, அதாவது ஃபர்ஸ்ட் வந்து இந்த இருக்கா, அப்போ x² -2 அப்படிங்கிற கண்டிஷனுக்கு இந்த கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, அதுக்கு வந்து மேட்ச் ஆகுது இந்த f of -2. அப்ப என்ன இருக்கு அப்படின்னா இங்க -2 இருக்கா, -2 இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு. நீங்க சிம்பிள் எடுத்து பாருங்க எங்க இருக்கு அப்படின்னா லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு, இதுதானே நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. அப்போ லெஸ் தேன் இருக்கா, லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ், அதே மாதிரி லெஸ் தேன் 3. சரியா, கீழே இந்த மாதிரி டேஷ் மாதிரி ஒரு சிங்கிள் லைன் மாதிரி போட்டுருந்தாங்க ஈக்குவல் டு மீன். அப்போ என்ன இருக்கணும், லெஸ் தேன் -2, அதாவது லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு. சரியா, அப்போ சாரி லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு, இங்க வந்து லெஸ் தேன் எழுதிருக்கோமா, அப்போ அதை வந்து மாத்திடலாம். லெஸ் தேன் ஆர்
ஈக்குவல் டு less than or equal to -2 இருக்கணும். அதே மாதிரியா இங்க இருக்கா, இது வந்து நம்ம பார்த்தோம் இப்பதான், less than or equal to -2 பார்த்தாச்சு. ஓகேவா? அடுத்து வேற என்ன இருக்கு அப்படின்னா கிரேட்டர், அப்போ லெஸ் தென் லெஸ் தென் 3 இருக்கு. ஓகேவா? அப்போ இந்த கண்டிஷன் எப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னு உங்களுக்கு இப்போ மீனிங் புரியுதா? அப்போ எக்ஸ்ங்கிற வேல்யூ வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு -2 இருக்கணும், 3யோட லெஸ்ஸா இருக்கணும். அப்படின்னா அது என்னது அப்படின்னா -2ன்னு சொல்லிட்டு வருது. ஓகேவா? அப்போ செகண்ட் இது நம்ம எப்படி பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு புரியுதா? அப்ப இந்த கண்டிஷனுக்கு வருது. இது வந்து ஃபர்ஸ்ட் கண்டிஷன் 4க்கு வந்துச்சு, இது வந்து f of -2க்கு வருது. அப்போ எப்படி இருக்குன்னா எக்ஸ் வந்து என்னவா இருக்கணும், 3யோட லெஸ்ஸா இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா என்னவா இருக்கணும், ஈக்குவலா இருக்கணும், -2, அதாவது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு -2. ஆனா நம்மளுக்கு கொடுத்திருக்க கண்டிஷன் எதை சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னா ஈக்குவல் டு -2ங்கிற கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. இப்போ புரியுதா? அப்போ நீங்க இந்த இதுக்கு சிம்பிளுக்கு வந்து மீனிங் பாத்தீங்க அப்படின்னா ஈஸியா உங்களுக்கே வந்து புரியும். அப்போ -2 வருதா, ஸோ அந்த -2 எடுத்து இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ண போறோம். என்ன இருக்கு அப்படியே எழுதிக்கோங்க. கிவன் டேட்டாவை f of x equal to x square minus 2ன்னு சொல்லிட்டு அப்படியே எழுதிக்கோங்க. சரியா? அப்ப இந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை பண்றது முதல் உங்களுக்கு வந்து பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா எந்த ஈக்குவேஷன் அப்படிங்கிறது ஈஸியா பாத்துடலாம். இப்போ f of x, அப்போ இந்த கண்டிஷன் எழுதிக்கோங்க. f of x equal to x square minus 2. ஸோ x square minus 2 எழுதியாச்சா? இப்போ என்னன்னு எழுதிருக்கோம், x பிளேஸ்ல என்ன போடுறோம், -2. ஸோ அப்ப எக்ஸ் எங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்துல -2 சப்ஸ்டியூட் பண்ண போறோம். f of -2 ஈக்குவல் டு, இப்போ x ஸ்கொயர் பிளேஸ்ல என்ன போட போறோம், -2 தி ஹோல் ஸ்கொயர். எக்ஸ் பிளேஸ்ல -2, அதுக்கு என்ன இருக்கு, ஸ்கொயர். ஸோ -2 தி ஹோல் ஸ்கொயர் -2. அப்போ இப்போ வந்து நீங்க கால்குலேட் பண்ணுங்க. -2 வந்து 2ஆல வந்து ஸ்கொயர் பண்ணோம்னா என்ன வரும், -2 இன்டூ -2 இன்டூ -2, அப்போ என்ன வருது, ஈக்குவல் டு +4. ஓகேவா? அப்போ +4ன்னு வருதா? அப்போ நம்ம அதுதான் வந்து இங்க ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம். அதாவது ஒரு நம்பரை வந்து மல்டிப்ளை பண்ணா மைனஸ் இன்டூ மைனஸ் வந்து பிளஸ், அதனால என்ன வருது அப்படின்னா +4ன்னு சொல்லிட்டு வருது. +4 பேலன்ஸ் என்ன இருக்கு, -2. அப்போ 4 - 2 வந்து என்ன ஆன்சர் வருது, 2. ஓகேவா? அப்போ இது எந்த இன்டர்வல் இருக்கு, பாசிட்டிவ் நம்பர் இருக்கா? அப்ப எந்த இன்டர்வல்ல வருதுன்னு பாத்தீங்கன்னா இந்த 2ங்கிறதுனால இந்த இன்டர்வல்ல வருது, அதாவது செகண்ட் இன்டர்வல்ல வருது. ஓகேவா? அப்போ முதல் 2 சப்டிவிஷன் வந்து நம்ம பார்த்தாச்சு. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பார்த்தாச்சு, செகண்ட் சப்டிவிஷனும் பார்த்தாச்சு. அதே மாதிரி இப்ப நம்ம தேர்ட் சப்டிவிஷன் வந்து பார்க்க போறோம். தேர்ட் சப்டிவிஷன் என்னது இருக்கு அப்படின்னா f of 4 plus 2 of f minus 1ன்னு சொல்லி இருக்கு. ஓகேவா? அப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா இப்ப இந்த ஈக்குவேஷன் வந்து எந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்றது ஃபர்ஸ்ட் பார்ப்போம். இப்ப f of 4னா எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா? நம்ம ஃபர்ஸ்ட் இதே வந்து என்னதான் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம், f of 4. அப்போ என்ன செஞ்சுக்கலாம், ஃபர்ஸ்ட் டிபெண்ட் டேட்டா இந்த இதை அப்படியே எழுதிக்கோங்க. f of 4 plus 2 into f of 1 அதை அப்படியே எழுதிக்கலாம். நம்ம ஆல்ரெடி வந்து ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்ல இருந்து என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம், f of 4 equal to 10ன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. அப்போ இதோட வேல்யூ வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ வந்து ஃபர்ஸ்ட் இதோட வேல்யூ f of 4ங்கிற வேல்யூ வந்து தெரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம் அப்படின்னா 2 into f of 1ங்கிறத வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். அப்போ என்ன செய்யணும் அப்படிங்கிறது புரிஞ்சிச்சா? அப்போ சம் என்ன ஃப்ளோல போயிட்டு இருக்கு அப்படின்னு உங்களுக்கு ஈஸியா புரியுதுன்னு நினைக்கிறேன். f of 4ஓட ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு, ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்போ செகண்ட் ஹாஃப் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். அது எந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. இந்த ஈக்குவேஷன் என்னன்னு பார்த்தோம் நம்ம, அதான் இப்ப நம்மளுக்கு என்ன இருக்கு, f of 1 இருக்கு. அப்போ 1ங்கிறது வந்து எதை சாட்டிஸ்ஃபை பண்ணுனா less than or 3. அப்ப இந்த இதுக்குள்ள கண்டிஷனுக்குள்ள வருதா, less than or 3. ஒண்ணுங்கிறது வந்து எப்படி இருக்கு அப்படின்னா less than 3 இருக்கு. அப்போ இந்த ஈக்குவேஷனை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுது. போன செகண்ட் சம்ல எந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னா -2 இருந்துச்சா? அப்போ அது வந்து என்ன வந்துச்சு, ஈக்குவல் டு -2 வந்துச்சு. ஸோ இந்த ஈக்குவேஷன் நம்ம யூஸ் பண்ணோம். இப்போ இந்த தேர்ட் சப்டிவிஷன்ல எந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னா less than 3. அதாவது நம்மளுக்கு வந்து எக்ஸ் வந்து 1 இருக்கு, அப்போ வந்து கொடுத்துருக்க நம்பர் வந்து 3 இருக்கு. ஸோ அப்போ less than 3, அப்போ 1 less than 3. அப்போ கரெக்டா இருக்கா? அப்போ அதை வந்து யூஸ் பண்ண போறோம். அப்ப எஃப் பிளேஸ்ல வந்து அதாவது எக்ஸ் பிளேஸ்ல வந்து என்னன்னு யூஸ் பண்ண போறோம், 1ன்னு யூஸ் பண்ண போறோம். எந்த ஈக்குவேஷன் எடுத்திருக்கோம் இப்பதான் பார்த்தோம், x ஸ்கொயர் -2. அப்ப f of x equal to x ஸ்கொயர் -2ங்கிறத எடுத்துக்கணும். எடுத்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா எக்ஸ் பிளேஸ்ல 1ன்னு சொல்லி சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ f of 1
ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னா 1 ஸ்கொயர் மைனஸ் 2 ஈக்குவல் அப்ப இப்ப என்ன பண்ணும் 1 இன்டூ இப்போ ஸ்கொயர் அப்படின்னா 1 இன்டூ 1 அப்ப அதுக்கு ஆன்சர் என்ன வரும் 1. அப்ப இங்க என்ன இருக்கு -2. 1 - 2 என்ன அப்படின்னா -1. நம்மளுக்கே தெரியுமா மைனஸ் சைன் இருந்தா சப்ராக்ட் பண்ணணும். கிரேட்டர் நம்பர் எதுவோ அதோட சைன் தான் போடணும். இதுல என்னது கிரேட்டர் நம்பர் -2. அப்போ அதோட சைன் வந்து மைனஸ்ன்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஆன்சர் என்ன வந்துச்சு 1 - 2க்கு -1. ஓகேவா, புரியுதா உங்களுக்கு? அப்போ என்னன்னு பாருங்க 1 - 2 ஈக்குவல் டு என்ன வருது -1. என்ன பண்ணணும் சப்ராக்ட் பண்ணணும். சப்ராக்ட் பண்ணிட்டு எந்த சைனை யூஸ் பண்ணணும் அப்படின்னா கிரேட்டஸ்ட் நம்பர் உள்ள சைன். கிரேட்டஸ்ட் நம்பர் இங்க என்னது -2. ஸோ அதனால அதுல வந்து கிரேட்டஸ்ட் நம்பர் 2ல வந்து என்ன சைன் இருக்குன்னா மைனஸ். ஸோ -1. அப்ப ஆன்சர் வந்து நம்ம கெட் பண்ணியாச்சு. எதுக்கு 2 இன்டூ f(1)ங்கிறதுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. அப்ப இது வந்து ஆல்ரெடி நம்ம வந்து ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்லயே ஃபைண்ட் அவுட் பண்ணிருந்தோம். என்னன்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணிருந்தோம் f(4)ஓட வேல்யூ 10ன்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணிருந்தோம். பிளஸ் இப்ப 2 இன்டூ f(1). இப்ப நாம இப்போதைக்கு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம் f(1)ஓட வேல்யூ தான் வந்து என்னது -1. அப்ப இங்க ஆனா கிவன் டேட்டால என்ன கொடுத்துருவாங்க 2 இன்டூ f(1). அப்ப 2 இன்டூ f(1)னா என்ன பண்ணணும்? அப்ப 2 இன்டூ -1. ஏன் -1 போடணும் அப்படின்னா f(1)ஓட வேல்யூ என்னது -1. இப்பதான் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். f(1)ஓட வேல்யூ வந்து -1. ஓகேவா? அப்போ -1ன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணோமா. கிவன் டேட்டால என்ன கொடுத்திருந்தாங்க 2 இன்டூ f(1). அப்ப 2 இன்டூ f(1) அப்படின்னா 2 போட்டுட்டு f(1)ஓட வேல்யூ என்ன அப்படின்னா அதோட மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. அதோட மல்டிப்ளை பண்ணா என்ன வருது நம்மளுக்கு ஆன்சர் அப்படின்னா -2 அப்படி சொல்லி வருது. ஓகேவா? 2 இன்டூ f(1) தான் கொடுத்துருக்காங்க. f(1)ஓட வேல்யூ இங்கதான் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். என்னன்னு சொல்லிட்டு f(1)ஓட வேல்யூ -1. அப்ப 2 இன்டூ -1 ஈக்குவல் டு -2. அப்போ வந்து இப்ப இந்த இதுக்கு அதாவது இந்த 2 இன்டூ f(1)ஓட வேல்யூ என்ன அப்படின்னா -2. ஓகேவா? இப்போ -2 ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சா. இப்ப இன்னும் வந்து தேர்ட் சப்டிவிஷன் முடியல. இப்போதைக்கு செப்பரேட்டா f(4)ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம். 2 இன்டூ f(1)ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம். ஆனா சென்டர்ல என்ன சைன் இருக்கு பிளஸ் சைன் இருக்கு. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா போட்டிருக்காங்களா அப்படியே வந்து கிவன் டேட்டா எழுதிருக்காங்க. f(4) பிளஸ் 2 இன்டூ f(1) அப்படியே எழுதிட்டு என்ன பண்ணிருக்காங்க வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணிருக்காங்க. f(4)ஓட வேல்யூ 10. 2 இன்டூ f(1)ஓட வேல்யூ என்ன இருக்கு இந்த இருக்கா சரி 2 இன்டூ f(1)ஓட வேல்யூ வந்து -2. ஸோ அந்த -2 வந்து நம்ம இங்கேயே ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். அவங்க வந்து இந்த இடத்துல ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்காங்க, நம்ம அதை வந்து இங்கேயே ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம் -2ன்னு சொல்லிட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம். அப்ப f(4)ஓட வேல்யூ வந்து 10. இப்ப 2 இன்டூ f(1)ஓட வேல்யூ வந்து -2. அப்ப ஈக்குவல் டு ஆன்சர் என்ன வரும் 8. ஓகேவா, புரியுதா? அதான் அவங்க டைரக்டா இப்ப நம்ம இங்க டைரக்டா ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. 2 இன்டூ f(1)ஓட வேல்யூ வந்து எங்க ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம் இந்த ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோமா -2ன்னு சொல்லிட்டு. அப்போ f(4) பிளேஸ்ல வந்து 10 போட்டிருக்கோம். 2 இன்டூ f(1) பிளேஸ்ல என்ன போட்டிருக்கோம் -2. இந்த ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோமா -2ன்னு அதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணிருக்கோம் ஈக்குவல் டு 8. அப்ப 10 - 2 வந்து 8. அப்ப என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு தேர்ட் சப்டிவிஷனோட வேல்யூஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. f(4) பிளஸ் 2 இன்டூ f(1)ஓட வேல்யூ என்ன அப்படின்னா 8. சரி, ஓகே. இப்போ இந்த 8ங்கிறது எந்த குவாட்ரண்ட்ல இருக்கு அப்படின்னா கண்டிப்பா வந்து அது செகண்ட் இன்டர்வல் தான். எந்த இதுக்குள்ளதான் இருக்கா. அப்போ அதுவும் வந்து எழுதியாச்சு. எக்ஸ் ஈக்குவல் டு என்னன்னு கொடுத்துருக்கு. அதாவது இந்த வேல்யூஸா பார்க்க கூடாது. எக்ஸுக்கு என்ன வேல்யூ இருக்கு எக்ஸுக்கு வந்து 1. ஸோ அதை தான் வந்து பார்க்கணும். அப்ப எக்ஸுக்கு வந்து 1 அப்படின்னா இந்த இருக்கா 1ங்கிறது. அப்ப அது எந்த இன்டர்வல்ல இருக்கு அப்படின்னா செகண்ட் இன்டர்வல். அதுதான் வந்து இங்க எழுதியிருக்காங்க. எக்ஸோட வேல்யூ வச்சுதான் வந்து நம்ம இன்டர்வல்ல எழுத முடியும். நம்ம கிடைக்கிது அந்த ஆன்சரை வச்சு ஈக்குவேஷன்ல போட்டு சப்ஸ்டியூட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு வேல்யூ வந்து அதை பார்க்க கூடாது. அதாவது எக்ஸோட வேல்யூ வச்சுதான் வந்து இன்டர்வலை வந்து நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஓகேவா? அடுத்த தேர்ட் ஒன் பார்த்தாச்சு. ஃபோர்த் ஒன் பார்க்க போறோமா. அப்போ ஃபர்ஸ்ட் 3 வந்து பார்த்தாச்சு. இப்போ ஃபோர்த் ஒன்ல என்ன இருக்குன்னு பாருங்க. அதாவது f(1) -3 இன்டூ f(4) பை f இன்டூ -3. அப்போ இதுல பாருங்களேன் ஏதாவதோட வேல்யூஸ்லாம் நமக்கு ஆல்ரெடி தெரியும் அப்படின்னு பாருங்களேன். f(4)ஓட வேல்யூஸ் நம்ம இந்த ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்ல பார்த்தோம். f(1) வந்து இந்த தேர்ட் சப்டிவிஷன்ல ஃபைண்ட் அவுட் பண்ணோம். வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணோமா. இப்ப தெரியாதது என்ன அப்படின்னா f(-3) மட்டும்தான் நம்மளுக்கு தெரியாது. ஓகேவா?
அப்போ என்ன பண்ண போறோம், ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த எஃப் ஆஃப் த்ரீயை வந்து ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாமா. எஃப் ஆஃப் மைனஸ் த்ரீயை வந்து ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். அது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது அப்படின்னா ஃபர்ஸ்ட் அப்ப அது வந்து முதல் எந்த ஈக்குவேஷனை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படிங்கிறதையும் பாத்துருங்க. எந்த ஈக்குவேஷன் அப்படின்னா பாருங்க, 2x+7. ஓகேவா. ஏன் அந்த இன்டர்வலை சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னா இப்போ ஃபர்ஸ்ட் இப்போ இந்த இதுல வந்து என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம், ஃபோர்த் சப்டிவிஷன் எஃப் ஆஃப் மைனஸ் த்ரீ. ஏன்னா இதோட வேல்யூ தான் நம்மளுக்கு வந்து தெரியாது. ஸோ அது எந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷன். ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ல என்ன இருக்கு, அதாவது எக்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா லெஸ் தேன் மைனஸ் டூ, லெஸ் தேன் மைனஸ் டூ. ஓகேவா, இங்க லெஸ் தேன் மைனஸ் டூ. அப்போ என்ன அப்படின்னா லெஸ் தேன் மைனஸ் டூ இருக்கு. இங்க எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னா மைனஸ் த்ரீ இருக்கு. அதாவது ஆக்சுவலா வந்து நம்ம என்ன சொல்லுவோம், த்ரீ தான் வந்து கிரேட்டஸ்ட் நம்பர்னு சொல்லுவோம். அது வந்து பாசிட்டிவ் நம்பர்ல. நெகட்டிவ் நம்பர்ல வந்து போக போக வந்து என்ன ஆகும்னா இந்த த்ரீ தான் வந்து லீஸ்ட் நம்பர். ஏன் அப்படின்னா இப்ப டூ தான் வந்து கிரேட்டஸ்ட் நம்பர், த்ரீ வந்து அது அப்படியே உல்டாவா மாறும். நெகட்டிவ் சைட்ல வந்து அப்படியே வந்து ரிவர்ஸ்ல இருக்கும். இப்போ இந்த கண்டிஷனை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அதாவது எக்ஸோட வேல்யூ என்ன இப்பதான் பார்த்தோம், மைனஸ் த்ரீ லெஸ் தேன் மைனஸ் டூ. ஏன் அப்படின்னா அதாவது நெகட்டிவ் வேல்யூஸ்ல வந்து இந்த நெகட்டிவ் வேல்யூஸ்ல வந்து கிரேட்டஸ்ட் நம்பர் தான் ஸ்மாலஸ்டா இருக்கு. இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அப்ப எக்ஸ் வந்து என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம், எக்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க மைனஸ் த்ரீ. அப்போ எந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னா எக்ஸ் வந்து லெஸ் தேன் மைனஸ் டூ, அது வந்து மைனஸ் த்ரீ லெஸ் தேன் மைனஸ் டூ. ஓகேவா. அப்போ இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஸோ இந்த ஈக்குவேஷனை எடுத்து தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போறோம். இப்போ அந்த ஈக்குவேஷனை அப்படியே இந்த ஈக்குவேஷனை அப்படியே எழுதிக்கோங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2x+7. இதை வந்து அப்படியே வந்து எழுதியாச்சு. இப்போ எக்ஸ் பிளேஸ்ல என்ன போட போறோம், நம்ம இப்பதான் பார்த்தோம். எக்ஸ் பிளேஸ்ல என்ன போட போறோம் அப்படின்னா மைனஸ் த்ரீ அப்படிங்கிறத போட போறோம். அப்போ எக்ஸ் எங்கெல்லாம் வருதோ அந்த இடத்துல மைனஸ் த்ரீன்னு சொல்லி சப்ஸ்டியூட் பண்ண போறோம். அப்போ என்ன பண்ண போறோம், எக்ஸ் பிளேஸ்ல மைனஸ் த்ரீ போடாச்சு. எஃப் ஆஃப் மைனஸ் த்ரீ ஈக்குவல் டு 2 இன்டூ எக்ஸ் இருக்கு. அப்ப இந்த 2 இன்டூ எக்ஸ்னா எக்ஸ் பிளஸ்ல என்ன பண்ணணும்னு பார்த்துட்டு இருக்கோம், மைனஸ் த்ரீ. ஓகே, அடுத்த பேலன்ஸ் என்ன இருக்கு, பிளஸ் 7. ஓகேவா. இப்ப அடுத்தது என்ன இருக்கு, 2 இன்டூ மைனஸ் த்ரீ. அப்ப 2 இன்டூ மைனஸ் த்ரீனா என்னது, மைனஸ் சிக்ஸ். ஓகேவா. அப்போ மைனஸ் சிக்ஸ்னு வருது. அந்த மைனஸ் சிக்ஸ் பிளஸ் வேற என்ன இருக்கு, பேலன்ஸ் என்ன இருக்கு, பேலன்ஸ் வந்து பிளஸ் 7 இருக்கு. பிளஸ் 7. அப்ப ஆன்சர் என்ன வரும், கண்டிப்பா 1 தான் வரும். ஓகேவா. எந்த ஸ்டெப் பார்த்துட்டு இருக்கோம் புரியுதா, இந்த ஸ்டெப்பை தான் வந்து இங்க எலாபரேட் பண்ணி எழுதியிருக்கேன். அப்போ 2 இன்டூ மைனஸ் த்ரீ, 2 இன்டூ மைனஸ் த்ரீனா என்ன வரும், மைனஸ் சிக்ஸ். அப்போ அந்த மைனஸ் சிக்ஸோட பேலன்ஸ் என்ன இருக்கு, பிளஸ் 7. அதை ஆட் பண்ணோம் அப்படின்னா என்ன வருது, ஆன்சர் வந்து 1. அதாவது எப்படின்னா வந்து மைனஸ் சைன் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா சப்ராக்ட் தான் பண்ணணும். அப்ப 7 மைனஸ் சிக்ஸ் வந்து 1. இப்போ ஸ்மாலஸ்ட் நம்பர்ல தான் வந்து மைனஸ் சைன் இருக்கு. ஸோ அதை என்ன பண்ணலாம், அதை வந்து அப்படியே வந்து போட்டுடலாம், பிளஸ் சைனே வந்து போட்டுடலாம். கிரேட்டஸ்ட் நம்பர்ல இருந்தால்தான் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா அதோட சைன் போடணும். ஓகேவா. இது ஆல்ரெடி உங்களுக்கு அந்த பிளஸ் மைனஸ் பார்க்கறதுலாம் கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் ஃபெமிலியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ வந்து என்ன வருது, 1ன்னு சொல்லிட்டு ஆன்சர் வந்துச்சு. இப்போ எதோட வேல்யூ கெட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இப்போ எக்ஸ் வந்து மைனஸ் த்ரீயா இருந்தா என்ன வேல்யூ வருது, 1ன்னு சொல்லி வருது. 1 வந்து எந்த இன்டர்வல்ல வருது, இப்ப என்னது, இப்ப எக்ஸ் வந்து மைனஸ் த்ரீ. அப்ப எக்ஸ் வந்து மைனஸ் த்ரீயா இருந்தா எந்த இன்டர்வல்ல வருது அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்டர்வல் இருக்கா. நெகட்டிவ் நம்பர்ஸ்லாம் வந்து இந்த இருக்கா ஃபர்ஸ்ட் இன்டர்வல். நெகட்டிவ் நம்பர்ஸ்லாம் வந்து எந்த இன்டர்வல்ல வருது, ஃபர்ஸ்ட் இன்டர்வல்ல வருது. அப்ப என்ன சொல்லியிருக்கேன், எக்ஸோட இதான் வச்சு இப்ப எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் த்ரீல அதை வச்சுதான் வந்து இன்டர்வல் பார்க்கணுமே தவிர இந்த ஆன்சரை வச்சு பார்க்க கூடாது. ஓகேவா. இந்த ஆன்சர் என்ன வந்துச்சு, 1ன்னு வந்துச்சா, அந்த 1 வச்சு பார்க்க கூடாது. இன்டர்வல் வந்து எப்பவுமே எக்ஸோட வேல்யூ வச்சுதான் இன்டர்வல் பார்க்கணும். இப்ப எஃப் ஆஃப் மைனஸ் த்ரீயும் பார்த்தாச்சு, அது எந்த இன்டர்வல்ல வருது அப்படிங்கறதையும் நம்ம பார்த்தாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம், ஃபோர்த் சப்டிவிஷன். ஃபோர்த் சப்டிவிஷன்ல இந்த வேல்யூமே ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. மொத்தம் 3 வேல்யூஸ் இருக்கு ஃபோர்த் சப்டிவிஷன்ல. 3 வேல்யூஸ்மே இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா இதை கம்ப்ளீட் பண்ணி நம்ம சால்வ் பண்ண போறோம். சரி, ஓகேவா. அப்போ அப்படியே கொடுத்துருக்க கிவன் டேட்டாவை அப்படியே வந்து அசிட்டிஸ் வந்து நம்ம முதல்ல எழுதிக்க போறோம். ஓகேவா. எழுதியாச்சா, இந்த இருக்கா எஃப் ஆஃப் 1 மைனஸ் 3 இன்டூ எஃப் ஆஃப் 4 பை எஃப் ஆஃப் மைனஸ் 3. இப்ப எல்லாத்துக்கும் நம்ம ஆல்ரெடி வேல்யூ கெட் பண்ணியிருக்கோம். ஓகேவா. இந்த இருக்கா we know that. ஆக ஒவ்வொரு சப்டிவிஷன்ல இருந்து நம்ம எடுத்திருக்கோம். எஃப் ஆஃப் 1 வந்து எந்த இதுல ஃபைண்ட் அவுட் பண்ணணும் ஞாபகம் இருக்கா,
எஃப் ஆஃப் ஒன் வந்து இந்த இருக்கா தேர்ட் சப்டிவிஷன்ல ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இந்த இருக்கா இந்த எஃப் ஆஃப் ஒன் வந்து தேர்ட் சப்டிவிஷன்ல ஃபைண்ட் அவுட் பண்ணோம். எஃப் ஆஃப் ஃபோர் வந்து ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்ல ஃபைண்ட் அவுட் பண்ணோம். எஃப் ஆஃப் -3 இப்போ வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஓகேவா? அப்ப எல்லா வேல்யூஸும் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ண போறோம். இப்போ எஃப் ஆஃப் ஒன் பிளேஸ்ல என்ன போட போறோம்? ஆல்ரெடி எவ்வளவு ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா -1. ஸோ -1 போட்டாச்சு. வேற இங்க என்ன இருக்கு? -3 இன்டூ எஃப் ஆஃப் 4 இருக்கு. ஸோ -3 போட்டாச்சு. எஃப் ஆஃப் 4 பிளேஸ்ல எஃப் ஆஃப் 4ஓட வேல்யூ என்ன அப்படின்னா 10. ஸோ அந்த 10 வந்து இந்த மாதிரி வந்து இன்டூல போட்டிருக்காங்க. அப்போ இங்க என்ன இருக்கு? அதாவது -1 -30 அப்படின்னு சொல்லியிருக்கு. ஓகேவா? எப்படி கெட் பண்றேன்னு புரியுதா? அதாவது இந்த இருக்கா -1 அப்படியே போட்டாச்சு. அதே மாதிரி என்ன பண்ணிருக்காங்க? -3 இன்டூ 10. அப்ப என்ன வேல்யூ வரும்? -30 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? அப்படின்னா சம்ல என்ன இருக்கு? அடுத்து வந்து பைன்னு போயிருக்காங்க. ஸோ அந்த பை போட்டுக்குவோம். பை போட்டாச்சு அப்படின்னா என்ன கிடைக்குது? கீழே என்ன டினாமினேட்டர்ல என்ன வேல்யூஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க. டினாமினேட்டர்ல என்ன இருக்கு அப்படின்னா எஃப் ஆஃப் -3. எஃப் ஆஃப் -3யோட வேல்யூ என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா 1ன்னு சொல்லி நம்ம இப்பதான் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ என்ன பண்ண போறோம்? டினாமினேட்டர்ல அதானே இருக்கு. ஸோ டினாமினேட்டர்ல 1ன்னு போட போறோம். அதாவது அப்ப டினாமினேட்டர்ல 1ன்றதா நம்மளுக்கு என்ன வரும் நம்மளுக்கே தெரியுமா? கண்டிப்பா வந்து என்னவா இருக்கும்? அது வந்து நம்ம வந்து எடுத்துக்க மாட்டோம். இப்போ நியூமரேட்டர் மட்டும் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். -1 -30. அப்ப ஆன்சரை என்ன பண்ணணும் அப்படின்னு அதாவது ரெண்டு நம்பருக்குமே வந்து -10 இருந்தா வேல்யூஸ் வந்து ஆட் பண்ணுவோம். பட் என்ன சைன் போடுவோம்? -10. -31. ஓகேவா? அப்ப எப்படி வந்து வேல்யூஸ் நம்ம வந்து கிடைக்குதுன்னு பாத்தீங்களா? நியூமரேட்டர்ல உள்ள வேல்யூஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணிருக்கோம்? முதல் சால்வ் பண்ணிருக்கோம். அப்ப -1 வந்திருக்கா? இந்த இருக்கா -1 வந்திருக்கு. அதே மாதிரி இதை எப்படி சால்வ் பண்ணிருக்கோம்? -3 இன்டூ 10 அப்படின்னா -30. அதாவது 3 இன்டூ 10 வந்து -30. இப்போ அப்ப இதை எப்படி சால்வ் பண்ணிருக்கோம் அப்படின்னா இப்ப டினாமினேட்டருக்கு வந்தோம். -3க்கு வந்து எஃப் இன்டூ எஃப் ஆஃப் -3க்கு வந்து என்ன வேல்யூ வந்துச்சு? 1. ஸோ டினாமினேட்டர்ல 1 போட்டிருந்தோம். அடுத்து என்ன பண்ணிருக்கோம்? இந்த நியூமரேட்டர்ல உள்ள வேல்யூஸ் வந்து சால்வ் பண்ணோம். அப்ப சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைச்சிச்சு? -1 -30. ஆன்சர் வந்து -31 சொல்லி நம்மளுக்கு கிடைச்சிச்சு. ஓகேவா? அப்போ ஃபோர்த் சப்டிவிஷனும் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. அப்போ ஒவ்வொரு சப்டிவிஷனா ஃபைண்ட் அவுட் பண்ணி அது எந்த இன்டர்வல் அப்படிங்கறத பார்த்தோம். ஃபர்ஸ்ட் கிவன் டேட்டாவை ரீட் பண்ணோம். ரீட் பண்ணிட்டு இந்த கண்டிஷன்ல உள்ள எல்லாமே வந்து ஈக்குவேஷன்ஸ்ல வந்து எப்படி சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னு பார்த்தோம். அதே மாதிரி சால்வ் பண்ணி எந்த இன்டர்வல்ல வருது அப்படிங்கறதையும் நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஓகேவா? இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க வந்து எக்ஸாம்ஸ்ல நிறைய மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணலாம். ஸோ நம்ம வந்து ரிப்பீட்டட் 5 மார்க்ஸ் சம்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் சாப்டருக்கு போட்டுட்டு இருக்கோம். ஸோ நம்ம சேனல் வந்து உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கேங்குக்கும் வந்து நம்ம சேனல்ல உள்ள வீடியோஸ் பிளேலிஸ்ட பத்தி சொல்லுங்க. அதே மாதிரி உங்க சீனியர்ஸ் யாராவது 12th இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கும் நம்ம சேனலை சஜஸ்ட் பண்ணுங்க. ஏன்னா அவங்களுக்கும் நிறைய வந்து இந்த மாதிரி வீடியோஸ் போட்டுட்டு இருக்கோம். நிறைய பிடிஎஃப்பும் வந்து போட்டுட்டு இருக்கோம். ஸோ எல்லாத்துக்கும் எக்ஸாமுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ மறக்காம உங்க சீனியர்ஸ்க்கும் சஜஸ்ட் பண்ணுங்க. அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் கேங்குக்குமே வந்து 10th ரிலேட்டடா இந்த சேனல்ல நிறைய போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து அப்லோட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சஜஸ்ட் பண்ணுங்க. ஓகேவா? தேங்க்யூ.